ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஈட் த ஃபைனஸ்ட். இந்த சேனலில் எங்கள் அம்மா பண்ணுற ரெசிபிஸ் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உள்ளித்தீயல். இந்த ரெசிபிக்கு மெயினான இன்க்ரீடியண்ட்டே சின்ன வெங்காயம் தாங்க. பார்க்குறதுக்கு எப்படி அப்பீலிங்காக டெம்டிங்காக இருக்குது பாருங்கள். இது எப்படி எங்கள் அம்மா பண்ணாங்கன்னு வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். இந்த உள்ளித்தீயல் ரெசிபி நம்மளுக்கு ஃப்ளேவராக வரணும்னா கோல்டு ப்ரெஸ்ட் தேங்காய் எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணணும். அதாவது செக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். நம்ம தலைக்கு தேய்க்கிற விவிடி பேராஷூட் எண்ணெய்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக வாடை அடிக்கும். இந்த உள்ளித்தீயலுக்கு தேவையான மசாலாவை நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சூடான கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் செக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லி விதை 1.5 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வதக்கின பிறகு காஞ்ச வத்தல் 5 ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் 10 ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணக்கூடாது, முழு சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணணும். வெள்ளை எள்ளு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இதை ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில். இந்த ரெசிபிக்குரிய மெயினான இன்க்ரீடியன்ட் அதாவது தேங்காய் 1/2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் ஸ்விட்ச் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பொன்னிறமாக வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. உள்ளித்தீயல் உங்களுக்கு ரொம்ப ருசியாக வரணும்னா இந்த மாதிரி பொன்னிறத்துக்கு தேங்காய் நல்லா வதங்கி வரணும். ரொம்ப முக்கியமாக கருக விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பொன்னிறமாக வதங்கி வரணும். இந்த மாதிரி தேங்காய் நல்லா வதக்கி எடுத்துட்டீங்கன்னா உள்ளித்தீயல் உங்களுக்கு சூப்பராக வரும். சான்ஸே இல்லை, டவுட்டே இல்லை. குழம்பு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லெமன் சைஸில் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சிருங்க. இந்த மசாலா பொருட்கள் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சியில் நல்ல பேஸ்ட்டை அரைச்சி வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ குழம்பு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு கடாயில் கோல்டு ப்ரெஸ்ட் கோகனட் ஆயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணாங்க. கடுகு 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை. கடுகு நல்லா வெடிச்சதும் முழுசாக தோல் உரித்த சின்ன உள்ளி 1 கப் அதாவது 200 கிராம் ஆட் பண்ணாங்க. கட் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. பாதியாக நறுக்கிய பச்சை மிளகாய் 1, மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கோங்க பொன்னிறமாக வர வரைக்கும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், இந்த மாதிரி எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா ஊற வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி புளி தண்ணியை சேர்த்த பிறகு மேலே மூடியை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரை நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா 5 நிமிஷம் கொதிச்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க.
கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு புளிப்பு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த வெல்லம் சேர்க்குறோம். உங்களுக்கு இனிப்பு கூட வேணும்னாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்திருக்குன்னு. இந்த மாதிரி எண்ணெய் பிரியும் வரை நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஆயில் பிரிஞ்சு வரும். அப்பப்போ மூடியை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. உங்களுக்கு பச்சை வாசனையும் போகும், அதே மாதிரி எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வரணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கி விட்டுக்கோங்க. உள்ளித்தீயல் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு இந்த கன்சிஸ்டன்சி வரதுக்கு ஒரு 10 to 12 மினிட்ஸ் ஆகும் மீடியம் ஃப்ளேமில். இந்த உள்ளித்தீயல் இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். அதுவும் தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி தர டேஸ்ட்டுக்கு நம்ம உள்ளத்தை அள்ளும் உள்ளித்தீயல்னே சொல்லலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் எங்கள் அம்மா பண்ணுற ரெசிபிஸோட நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் கீப் சப்ஸ்கிரைபிங் மை சேனல். தேங்க்யூ.